ஹாய், டுடே கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னது நான் சிம்பிளாக காட்ட போகிறேன். சரவணா பவன்லலாம் நல்லாயிருக்கும் இந்த ரைஸு, எம்மியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு ஸ்மால் கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கப்பு அதே சேம் கப்பில் நான் மில்க் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நம்ம 3 விசில் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்துச்சு. இப்போ ரைஸ் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஹீட்டில் இருக்கும்போது சால்ட்டெல்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ ஆட் கொஞ்சம் ஆறின பிற்பாடு லைட்டாக அதாவது உங்கள் குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க எது இருந்தாலும். இப்போ நான் எனக்கு 3 ஸ்பூன் கர்ட் போட்டிருக்கிறேன். இது நீங்கள் நெக்ஸ்ட் டே வரைக்கும் கூட புளிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னா. இப்போ இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஈவனாக கலந்துடலாம். சால்ட் இப்போ தான் ஆட் பண்ணிக்கணும், 1 ஸ்பூன். இப்போ நம்ம ஃப்ரைட் பண்ணலாம். முந்திரி லைட்டாக ஆயிலில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இது ப்ரௌன், அதாவது கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துடலாம். இந்த கர்ட் ரைஸில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் எல்லாமே எடுத்துட்டு லைட் ஆயிலில் கடுகு, ஒரு ட்ரை சில்லி, ஜிஞ்சர், அப்புறம் சில்லி, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக தாங்க, ரொம்ப இல்லை. இப்போ கறிவேப்பிலை, பெருங்காயம் லைட்டாக, அவ்வளோதான். இது கர்ட் ரைஸ் மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுங்களா. இது மேலே ப்ரோமோகிரனேட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேரண்ட்ஸ் டைரெக்டாக கர்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அது புளிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ப்ளீஸ். இப்படி கொடுத்து பாருங்கள், லஞ்ச் பாக்ஸில் எவ்வளோ அருமையாக இருக்குமோ பாருங்கள். புளிக்காமல் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஓகேங்களா? தேங்க்யூ.